மலாலாங்கிறது ஆட்டோபயோகிராஃபி வந்து இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து tells the life and education of Malala and how she was shot by Taliban. இந்த புக் வந்து 2013 பப்ளிஷ் ஆனது. இந்த ஆட்டோபயோகிராஃபியில் டிஸ்கிரைப் பண்ண லைஃப் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் மலாலா வந்து ஒரு ஸ்மால் கேர்ள் 1997 பாகிஸ்தானில் பிறந்திருக்கிறாங்க. 2014 நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ், அதாவது அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க தான் யங்கஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் ரிசீவராக இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும். இந்த மலாலாவுடைய லைஃப் எஜுகேஷன்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மலாலாவுடைய ஃபேமிலி என்னன்னு பார்க்கலாம். மலாலா வந்து பாகிஸ்தான் கேர்ளாக இருக்கிறாங்க. இவங்க தாலிபானுடைய அப்ரஸி ரூல், தாலிபானுடைய கொடுமைகளுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க குரல் கொடுத்தாங்க. அப்புறம் தாலிபானால் பெண்களுக்கு எப்படி கல்வி மறுக்கப்படுதுங்கிறத அதையும் எதிர்த்து அவங்க போராடினாங்க. அதற்கப்புறம் தாலிபானால் சுடப்பட்டாங்க. அதனுடைய தாக்கத்தினால என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இன்ன வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட்டாகவும் இப்போ இருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுக்கணும், பெண்கள் வந்து கல்வினால் உயரணுங்கிறத அந்த நோக்கத்தோட இன்ன வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மலாலா வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸ்வாட் வேலி அப்படிங்கிற நார்த் வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது வடமேற்கில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் வேலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் வந்து மலாலா பிறந்து வளர்ந்ததுலாம். அவங்களுடைய ஃபேமிலி வந்து யூசப் சாய் ட்ரைப் அப்படிங்கிற பாஸ்டூன் பீப்புளுடைய அந்த டெசண்டன்ட், அதாவது பாஸ்டூன் மக்கள், அவங்க வந்து ஒரு பழங்குடியினர் மக்கள் மாதிரி. அதில் உள்ள யூசப் சாய் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த மலாலா. இந்த மலாலா வந்து பாஸ்டூன் வேலி கோட் அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது அவங்களுக்குன்னு அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அவங்க வளர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆனர், அதாவது மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், மக்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்யணும், அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்பு கொடுக்கணும், அப்படி இருக்கணும். அதே மாதிரி மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதரை மதிக்கணுங்கிற அந்த மக்களோட அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வந்து மலாலா. இவங்களுடைய ஃபாதர் வந்து ஜியாதீன். இந்த ஜியாதீன் வந்து குஷல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ தன் ஃபாதர் ஓப்பன் பண்ண அதே ஸ்கூலில் வந்து மலாலாவும் படிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மதர், அதாவது மலாலாவுடைய மதர் வந்து ரொம்ப பயஸ் மதராக, ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பக்தியாகவும் இறை நம்பிக்கை உடையவங்களாக இருக்கிறாங்க, டூர் பெக்காய். இவங்களுடைய யங்கர் பிரதர்ஸ் வந்து குஷால், அட்டல், இவங்களாம் வந்து இவங்க கூட பிறந்தவங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இவங்க எல்லாருமே மலாலா கூட ஃபைட் பண்ணுறாங்க அவங்களுடைய உரிமைக்காக. மலாலாவுடைய அவங்களுடைய அந்த ஸ்கூல் டேஸு எல்லாமே வந்து அதில் கம்ப்ளீட்டாக இவங்களோட ஃபாதர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துக்கிறாங்க. மலாலா ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் தான் ஆண் வர்க்கத்தில் வந்து நல்ல நிலைமைக்கு வர, நல்லா படிக்கணுங்கிறதா அவங்களுடைய ஃபாதருடைய கனவாக இருந்திருக்குது. அதனால் மலாலாவுக்கு அந்த பாகிஸ்தானில் உள்ள வெரி கரேஜியஸ் ஃபோக்லோர் ஹீரோயினுடைய நேமை தான் மலாலான்னு வச்சுக்கிறாங்க. ஒரு தைரியமான ஒரு பெண்மணியுடைய ஒரு நேமை தான் வந்து மலாலா அப்படின்னு இந்த சிறுமிக்கும் பெயர் வச்சுருக்காரு அவங்க ஃபாதர் ஜியாதீன். மலாலாவுடைய பேரண்ட்ஸு, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்கிறதையும் இந்த புக்கில் வந்து மலாலா மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஷாங்க்லா அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்திலேருந்து வந்ததாகவும், அங்கே தான் வந்து யூசப் சாய்ங்கிற அந்த பழங்குடியின் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஃபாதர் ரொம்ப காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாகவும் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபாதர், அதாவது அவங்களுடைய ஃபாதருடைய ஃபாதர், அவங்களுடைய தாத்தா, அவங்க ஃபாதர் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் மலாலாவுடைய ஃபாதருக்கு வந்து ஸ்டட்டர், அதாவது திக்கி பேசக்கூடிய அது நோய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தென் அவங்க வந்து ஒரு ஜுவாதீன், அதாவது மலாலாவுடைய தாத்தாவுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி மலாலாவுடைய ஃபாதர் நல்லா படிச்சுருக்காங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய மதரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க மதர் வந்து அந்தளவுக்கு படிப்பறிவு கிடையாது. பிகாஸ் பாகிஸ்தானில் பெண்களுக்கு வந்து கல்வி வந்து தடைபடுறதுனால அவங்க மதர் வந்து அந்தளவுக்கு படிக்கலை. ஆனால் அவங்களுடைய ஃபாதர் ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருக்காங்க. அதிகமாக படிக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா படிக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வோடு வாழ்ந்துருக்குறாங்க. தான்
கஷ்டப்பட்டதை வந்து மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே அவர் வந்து குஷால் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலை வந்து ரன் பண்ணுறாங்க. மலாலா தன்னுடைய நேரங்கள் அதிக நேரங்கள் அந்த ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மலாலா வந்து தான் வந்து பாகிஸ்தானில் எப்படி பிறந்து வளர்ந்தேங்கிறத சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜெனரல் முஷாரஃப் வந்து பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டை வந்து அண்டர்டேக் பண்ணுறாரு. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வந்து தாலிபான் ரூல், கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் ரூல் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நினைவுபடுத்துகிறாங்க. மலாலா வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து நினைவுபடுத்துகிறாங்க. மீண்டும் ஷாங்க்லா அப்படிங்கிற ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு வந்து அவங்க ஒரு நாள் விசிட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமான கிராமமாக இருக்குது. அந்த ஊரில் வந்து பெண்கள் வந்து வெளியே போகக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷனில் தான் பெண்கள் வர்றாங்க அந்த ஷாங்கா அப்படிங்கிற ஊரில். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மலாலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு. அவங்க கூட படித்தவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியோட நேம் வந்து மோனிபா. அவங்களுடைய ரைவல் தான் வந்து மால்கா நூர் அப்படிங்கிற இன்னொருத்தவங்க. அப்புறம் இன்னொரு நெய்பர் சாஃபினா, இவங்களை நினைவுபடுத்துகிறாங்க அந்த புத்தகத்தில். அதற்கப்புறம் அவங்க எப்படி வந்து திருடு வந்து எந்த கெட்ட பழக்கம், எவ்வளோ மோசமான ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க வந்து அந்த கெட்ட பழக்கத்தில் அதை பற்றின பாதிப்பை வந்து அதாவது உணர்றாங்க. அப்புறம் எப்படி வந்து ஒருத்தர் வந்து பழி வாங்குறது, டார்ச்சர் பண்ணுறதுலாம் வந்து எந்த அளவுக்கான மோசமான குணம்னு அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படிலாம் வந்து மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டணும், அப்படி எல்லாமே நல்ல நல்ல பழக்கங்களை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே மலாலா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. மலாலா வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நிறைய அது மேலே நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற குணம் மட்டும் அங்கே வளருது. அவங்களுடைய ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே கொடுத்து உதவுவாங்க. அந்த ஊர்லேயே வந்து இவங்க ஒரு ரோல் மாடலாகவும் நல்ல நேமோட அந்த குடும்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஃபாதர் வந்து ஒரு கம்யூனிட்டி லீடராக இருந்திருக்காரு, ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு அந்த சமுதாயத்துக்குன்னு நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு தலைவராக அந்த ஊரில் காணப்படுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஃபாதர் தான் தன்னோட டாட்டர் மலாலா வந்து எஜுகேஷனுக்காக நல்லா பேசணும், எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மற்றவங்களுக்கு அதாவது மலாலா மாதிரியான பெண்களுக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி தான் வந்து மலாலா வந்து அவங்க ஃபாதர் வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அதாவது அமெரிக்காவுடைய வார் ஆன் டெரரிசம் நடந்துச்சு. அதாவது செப்டம்பர் 11 அந்த சமயத்தில் தான் வந்து அமெரிக்கா மேலே வந்து டெரரிசம், அதாவது அமெரிக்கா மேலே பாம்பு போட்டதுனால அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த வயலன்ஸ்லாம் நினைவுபடுத்துகிறாங்க. அப்புறம் வந்து மலாலாவுடைய ஃபாதர் வந்து அந்த ஊரில் உள்ள லோக்கல் முல்லா ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் மலாலாவோட ஃபாதருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரானில் போட்டிருக்கிறபடி பெண்கள் வந்து படிக்கக்கூடாதுங்கிற, அதனால் வந்து குரானோட வேர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதனால் அவருடைய டாட்டர் வந்து எஜுகேஷன் கொடுக்கக்கூடாது, அவர் டாட்டர் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முல்லா வந்து ஃபாதர் கூட ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாரு. அதற்கப்புறம் மலாலா வந்து இப்போ இந்த மாதிரி அந்த ரிலீஜியஸாக மத ரீதியாக எந்த அளவுக்கு அந்த ஊரில் வந்து போராட்டங்கள் இருக்குது, மதத்தினால வந்து எந்த அளவுக்கு பெண்களுடைய கல்வி மறுக்கப்படுதுங்கிறது இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து எப்படியெல்லாம் வந்து சண்டை நடக்குது, முஸ்லீமுக்கும் அதாவது இந்தியா மக்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஃபைட் நடக்குங்கிறதையும் நினைவுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து 2005 வந்து பாகிஸ்தானில் வந்து எர்த்குவேக் வந்துச்சு, அதையும் நினைவுபடுத்துகிறாங்க. அதில் எந்தளவுக்கு மக்கள் நிறைய பேர் இறந்தாங்க நினைவுபடுத்துகிறாங்க. இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ் வந்து ரொம்ப அந்த ஊரில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. இஸ்லாமிக் அதாவது அந்த டெரரிஸ்ட் வந்து எந்தளவுக்கு ரொம்ப அந்த மக்கள் மேலே செல்வாக்கு வச்சாங்க, அவங்க வந்து மக்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்கங்கிறதையும் நினைவுபடுத்துகிறாங்க. ஆனால் அப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து மக்களை கண்டுக்கலை. அதனால் இந்த தாலிபான் இந்த மாதிரியான இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ் வந்து மக்களை வந்து டேக்கர் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைவுபடுத்துகிறாங்க. தாலிபான் வந்து ஸ்வாட் அப்படிங்கிற அந்த மலாலா பிறந்த ஊரில் வந்து தாலிபான் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. யாருக்கு தலைமையில் என்ட்ரி ஆகுறாங்கன்னா, மௌலானா முஸ்லுல்லா அப்படிங்கிற அந்த தாலிபானோட தலைவருக்கு கீழே அந்த ஊரில் எல்லாருமே அடைக்கலம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ முல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்போதுமே வந்து ரேடியோ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பார், அதனால் வந்து ரேடியோ முல்லான்னு அவருக்கு நேமு. அவர் வந்து எப்படின்னா, அதாவது ஷரியா, ஹாரம் இதெல்லாம் வந்து ஃபர்பிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு வந்து பேட் பிஹேவியர் அதெல்லாம் அந்த ஊரில் தடைப்படுத்திருக்கவங்க போராடுறாங்க. விமன் வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அவங்க வந்து பர்தா அணிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அந்த முல்லா வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்படி வந்து ஒரு விமன் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவங்க கூட வந்து ஒரு ஆண் கூட வரணும், அதே மாதிரி அந்த பெண் வந்து பர்தா அணிஞ்சு தான் வெளியே வரணும்னு கண்டிஷன் போடுறாங்க.
எப்போதுமே தாலிபான் வந்து அந்த ஊர் தெருவில் பேட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வண்டியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மக்களை வந்து எப்போதுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது அவங்கள தாலிபானை தட்டி கேட்டாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. இப்படி அவங்க வந்து இஸ்லாமிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இஸ்லாம் பீப்பிளையே கொலை பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஆன்டி இஸ்லாமிக்காக தான் அவங்க நடத்துனாங்க. மலாலா வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு வன்முறை வந்து நினச்சி பார்க்குறாங்க இந்த புத்தகம் மூலமாக. அப்புறம் இஸ்லாமாபாத்தில் வந்து ரெட் மாஸ்கில் நடந்த அந்த கலவரத்தை நினச்சி பார்க்குறாங்க. அண்ட் தென் இவங்க ஒரு ஒரு நாள் வந்து பெனசீர் பூட்டோ வந்து எப்படி வந்து அந்த அதாவது பெனசீர் பூட்டோ வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். அவங்கள எப்படி தாலிபானால் அவங்க சுடப்பட்டு கொல்லப்படுறாங்கிறத நினைவுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி அதாவது அந்த ஸ்வாட்டில் வந்து இந்த தீவிரவாதம் எந்தளவுக்கு வந்து அதிகமாகுதுங்கிறதையும் நினைவுபடுத்துகிறாங்க. தாலிபானுடைய தண்டனைகள் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து பாதிக்குது அப்படின்னையும், அதனால் எத்தனை ஸ்கூல் குழந்தைகள் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகுது, அதனால் எஜுகேஷன் எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம போகுதுங்கிறதையும் இந்த புக்கில் நினைவுபடுத்துகிறாங்க. ஒரு நாள் வந்து ஃபஸ்லுல்லாவுடைய ஆர்டர்னால எல்லா பெண்களும் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அவங்க ஸ்கூல் படிக்கக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட அந்த தாலிபான் லீடர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதையெல்லாம் கேட்காம மலாலா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. மலாலாவும் மலாலா ஃபாதரும் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து ஒரு நாள் வந்து ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எப்படி வந்து இந்த மலாலா மாதிரியான குழந்தைங்களை தாலிபான் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனை வந்து தடுக்கிறாங்கங்கிறதையும் ஒரு நாள் ஒரு டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்படியும் அதையும் பற்றி நினைவுபடுத்துகிறாங்க. அப்புறம் குல் மக்காய் அப்படிங்கிற நேமில் வந்து மலாலா தன்னோட நேமை மாற்றிக்கிட்டு பிபிசி தொலைக்காட்சி உருதுல டெலிகாஸ்ட் பண்ண அந்த டிவிக்கு வந்து ஒரு ஆர்டிக்கிள், அதாவது அங்கே உள்ள அந்த டெலிவிஷனுடைய வெப்சைட்டில் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. தாலிபான் ரூலிங்னால் எந்தளவுக்கு வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு. நியூயார்க் டைம்லேயும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து அவங்க லைஃப்பை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க பாப்புலர் ஆனாங்க இந்த சுச்சுவேஷனாலங்கிறத நினைவுபடுத்துகிறாங்க. ஃபஸ்லுல்லா வந்து அதாவது ஃபஸ்லுல்லா வந்து கேர்ள்ஸ் யாருமே ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கும்போது, அதாவது 11 வயசு உள்ள குழந்தைங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகணும், அது கீழே உள்ளவங்களாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது கட்டளை இடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னா, மலாலா வந்து 11 வயசு கீழே இருந்தும் மலாலா வந்து அந்த ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆகிறதையும் வந்து அவங்க நினைவுபடுத்துகிறாங்க. மலாலாவுடைய ஃபேமிலி வந்து எப்போதுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க, பிகாஸ் தாலிபானுடைய கொடுமையினால். அதுக்கப்புறம் வந்து மிங்கோரா அப்படிங்கிற ஊருடைய அங்கே வாசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸை போடுறாங்க. மலாலாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி வந்து பஸ்டூன்ஸ்லேருந்து, அதாவது அவங்களுடைய பழங்குடி மக்கள்லேருந்து எப்படி வந்து பல ஊர்களுக்கு அவங்க இடம் மாறி வாழ்கிறாங்கிறதையும் நினைவுபடுத்துகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து தாலிபானுக்கும் அந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கும் நிறைய ஃபைட்டு வருது. அந்த ஃபைட்டுங்கிறதுனால மலாலாவுடைய ஃபேமிலி வந்து மிங்கோராங்கிற ஊருக்கு வந்து ரிட்டன் போகிறாங்க, அவங்க சொந்த ஊர்லேருந்து மிங்கோராங்கிற ஊருக்கு. இப்படி ஒரு பேரழிவு, மக்களை வந்து துன்பப்படுத்துறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இடையில வந்து மலாலா ஃபேமிலி வந்து அவங்க வந்து எஜுகேஷனை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கட்டின ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணி பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோங்கிற அந்த கான்செப்டில் அவங்க வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் தாலிபானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் பயப்படாமல் அந்த ஸ்கூலை ரன் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மான்சூன்ஸ், ஒரு பருவமழை பெய்யுது. அந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தானில் பயங்கரமான வெள்ளம், பாகிஸ்தானில் வந்து எல்லா இடங்களையும் வந்து பயங்கரமான ஒரு நார்மல் சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்குது. அந்த மான்சூன்ஸ்னால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மக்களுக்கு வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை விட தாலிபான் வந்து நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. மலாலா வந்து அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறாங்க. எப்படி பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு டென்ஷன்ஸ் இருக்குது, அதனால் வந்து ஒசாமா பின் லேடனை வந்து எப்படி வந்து அமெரிக்கா வந்து கொலை பண்ண அதாவது ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்கிறத நினைவுபடுத்துகிறாங்க. மலாலா வந்து அதுக்கப்புறம் நேஷ்னலாக ஒரு இன்டர்நேஷ்னலாகவும் தேசிய ரீதியாக எந்தளவுக்கு பாப்புலர் ஆனாங்க அவங்களுடைய தைரிய செயல்கள்னால. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து கராச்சிக்கு போகிறாங்க. கராச்சியோட ட்ரிப்பு அவங்க எப்படி அந்த மக்களை மீட் பண்ணுறாங்கன்னு நினைவுபடுத்துகிறாங்க.
அண்ட் தென் மலாலா வந்து அவங்க கண்ட்ரியில் உள்ள வன்முறையை வந்து எப்படி ஒரு வரலாறு ரீதியாக அவங்க புத்தகமாக எழுதி அதை படிக்கிறாங்க, அதை வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மஸ்டூன்ஸு, முஹாஜிர்ஸ் அப்படிங்கிற பீப்புளுக்கு இடையில எந்த அளவுக்கு வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்குது அதையும் நினைவுபடுத்துகிறாங்க. தென் அவங்களுடைய அவங்க கண்ட்ரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை எப்படியெல்லாம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் எழுதுகிறாங்க. அப்புறம் இந்த நிறைய பெண்கள் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள எப்படி கல்வி அறிவு கொடுக்கணுங்கிறதையும் அவங்க நினைவுபடுத்துகிறாங்க. மலாலா அதுக்கப்புறம் நாமும் அரசியல்வாதியாகி மக்களுக்கு நிறைய உதவி செய்யணுங்கிறத முடிவெடுக்கிறாங்க. மலாலா வந்து ரொம்ப தைரியமான பெண்ணால் தாலிபான் வந்து மலாலா ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வெஸ்டர்னைசிங் மைண்டாக இருக்குது அவங்க. ஏன்னா மலாலா வந்து ஒரு வெஸ்டர்ன் உமன் மாதிரி படிக்கணும், அரசியலில் நிற்கணும், மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற வெஸ்டர்ன் மைண்டோட இருக்கிறதுனால தாலிபான் வந்து இவங்க மேலே ஒரு டார்கெட் பண்ணுது. மலாலாவுடைய ஃபாதர் ஜியாதீன் வந்து அவர் மேலே ஒரு குற்றம் சாத்துறாங்க. அவர் கடவுளுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாரு, அதனால தான் வந்து பெண்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாருன்னு அவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து ஜுவாதீனை வந்து நிறைய கேள்வி எழுப்புகிறாங்க மத ரீதியாக அவங்க செயல்களுக்காக. ஜுவாதீனுக்கு மட்டும் தெரியும் மலாலாவும் அவரோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தில் இருக்குன்னு தெரியும். அதனால் வந்து அவங்க வேறு எங்கேயும் மூகாமல் அவங்களுடைய சொந்த ஊர் ஸ்வாட்லேயே தங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. 2012 வந்து அக்டோபர் மாதம் தாலிபான் வந்து மலாலா ஸ்கூல் போகக்கூடாது தடுக்கிறாங்க. மலாலா போன ஸ்கூல் பஸ்ஸை வந்து தடுக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சில கேர்ள்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதில் மலாலா ஒன்று. மலாலா வந்து மலாலா மேலே அவங்க ஷூட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மலாலாவை காப்பாற்றுறாங்க. பாகிஸ்தானோட ஆர்மி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே போதிய வசதி இல்லாதனால மலாலா வந்து இங்கிலாந்து உள்ள பர்மிங்ஹாம்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கொண்டு போகிறாங்க. அதற்கப்புறம் வந்து அவங்க லண்டன் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு கொஞ்சம் நல்லா வசதியாக வாழப்படுறாங்க. அவங்களுக்கு நிறையா இங்கிலாந்து கவர்மெண்ட் நிறைய உதவி செய்யுது. அங்கே வந்து நிறைய சப்போர்ட்டு நிறைய அவங்களுக்கு வருது அவங்க லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நிறைய இவங்க மேலே நிறைய கன்ஸ்பிரசி அந்தந்த நிறைய குறைகள் வருது. பாகிஸ்தான் அகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்படியாவது வந்து மலாலாவை நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஆனாலும் மலாலா வந்து தான் ஃபேமிலி வந்து இங்கிலாந்துலேயே ஒரு சேஃப்டிக்காக இங்கிலாண்டில் இருந்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு மக்கள் நிறைய பேருக்கு அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கிறதையும் நினைவு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில். அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் அவங்க ஃபேமிலி இருந்தாலும் எப்படியாவது ஒரு நாள் பாகிஸ்தானுக்கு நம்ம திரும்ப வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மலாலா வந்து ஒரு நம்பிக்கையோடு அந்த இங்கிலாண்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தானுக்கு திரும்புவோம், அதுக்கப்புறம் மக்கள் வந்து சந்தோஷம் வாழுவாங்க, எல்லா பெண்களுக்கும் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போவாங்க, பெண்கள் எல்லாம் கல்வி அறிவு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு நம்பிக்கையிலே வந்து எல்லா நாடுகள பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எஜுகேஷனை பற்றின இம்பார்ட்டன்ஸ் அவங்க சொல்லிக்கிட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக இந்த மலாலா வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.